गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुदेव परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्री यतिराजाय विवेकानंदसूरये सच्चित् सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे करंगुविवार उन्मगिழும் கோன்கழல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சிரோன் கழல் வெல்க. The today's discussion நம்ம எது பார்க்க போகிறோன்னா, குரு சிஷ்யன் சிஷ்யை ரெண்டுமே இருக்கலாம். அந்த தொடர்பு, அந்த உறவு, அந்த சம்பந்தம், அது அந்த சம்பந்தத்தை நம்ம புராதன பாரதிய கண்ணோட்டத்திலிருந்து, பாரதத்தில் இந்த குரு சிஷ்யன் சிஷ்யை சம்பந்தம் எவ்வாறாக வெளிப்பட்டிருக்கிறது, அது எந்த அளவுக்கு இப்போது பொருத்தமாக இருக்கிறது, எந்த அளவுக்கு அது ரெலவெண்ட்னு சொல்லுவோம் இந்த ப்ரெசன்ட் டைம்ஸ், அதை நாம் இப்போது ஒரு சிறு கண்ணோட்டம் காண இருக்கிறது. குரு கீதையில் குருவை பற்றி வர்ணிக்கிறதுல ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை வாசிக்கிறேன். தியான மூலம் குரோர் மூர்த்திஹி பூஜா மூலம் குரோஃப் பதம் மந்திர மூலம் குரோர் வாக்கியம் முக்தி மூலம் குரோ கிருபா. அதாவது தியானத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது, மூலமாக இருக்கிறதே அந்த குரு தான். பூஜைக்கும் மூலமாக இருக்கிறது குருவோடைய திருப்பாதங்கள். குரு என்னெல்லாம் வாக்கியம் சொல்கிறாரோ அது எல்லாமே மந்திரம்தான். சுவாமி விவேகானந்தர் ஒரு துறவியை பார்த்து சொன்னார், ஃபர்கெட் பெங்கால், பெங்காலை மறந்து விடு. எங்கே அனுப்பினார் அப்படின்னா கங்கல், ஹரித்வாருக்கு அனுப்பினார். அவர் பேர் என்ன? கல்யாணானந்தஜி மகாராஜ். கல்யாணானந்த மகாராஜ ஃபர்கெட் பெங்கால்னார். அந்த ஃபர்கெட் பெங்கால் என்ன ஆச்சுன்னா அது மந்திரமாயிடுது. அது கங்கலில் போனதோடு சரி, அவள் திரும்பவும் வங்காளத்தில் காலை வச்சதில்லை. அதே மாதிரி தான் சசி மகாராஜுக்கும் விவேகானந்தர் சொன்னார், ஃபர்கெட் பெங்கால்ன்றதா. அவர் இங்கே வந்தார், போகும்போது அவர் எதுக்கும் உபயோகம் இல்லாமல் தான் போனார். அவர் he exhausted everything in south. He went back as just a body. ஸோ அந்த குருவோடைய வாக்கியம் இருக்கே, அதுதான் மந்திரம். முக்தி மூலம் குரோ கிருபா. குருவோடைய கிருபை இருந்ததுன்னா நமக்கு முக்தியும் ரொம்ப சாதாரணமாக கிட்டிவிடும். இதே மாதிரி ஒரு வாக்கியம் நம்ம விவேக சூடாமணிலையும் நம்ம பார்க்கலாம். அதில் சொல்லும் பொழுது விவேக சூடாமணி தெரியும், அது ஞான கிரந்தங்கள், அதில் ஞானத்துக்கு தான் மகத்துவம் முக்கியத்துவம் அதிகம். பட் அதில் கூட முதல்ல குருவோடைய, அதை 20வது ஸ்லோகம் இதுலேயும் வரும், குருவோட மகத்துவத்தை முதல்ல வச்சுடுறா. அவருக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே கிடையாது. அப்புறம் அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மனுஷ இயல்போடு அவன் என்ன சாதனை பண்ணுறான்னு பார்ப்போம். அது விவேக சூடாமணியில். அதில் ஒரு ஸ்லோகம் வரும், வைராக்கியம் ச முமுக்ஷத்வம் தீவிரம் யஸ்ய து வித்யதே தஸ்மின்னேவ அர்த்தவந்தஸ்யு ஃபலவந்தः ஷமாதயः. இந்த ஷமா தமா திதிக்ஷா அப்படிங்கிற அந்த 6
சாதனை முறைகள். அந்த அத்தனை முறையும் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து வைராக்கியமும் ஒரு கையிலையும் ஒரு ரெக்கை மாதிரி, வைராக்கியத்தின் ஒரு ரெக்கையும், அப்புறம் முமுட்சுத்துவம் அப்படின்ற 2 ரெக்கை. இந்த 2 ரெக்கையும் இருந்தால் தான் நாம் போடுற அந்த எஃபர்ட், அந்த சாதனையில் பண்ணுற முயற்சிகள், அப்போது அதுதான் வந்து பலன் அளிக்கும். ஷமா தமா திதிக்ஷா உபரதி சமாதானம் அப்படிங்கிற இந்த 5-6 சாதனை நெறிகள் வந்து எப்போ பலன் கொடுக்கும் அப்படின்னா, இந்த வைராக்கியம் முமுட்சுத்துவம் 2 இருந்தே ஆகணும் அப்படின்ற. முமுட்சுத்துவம்னா என்ன அர்த்தம்? முக்தி பெற ஒரு ஆசைன்னு சொல்லக்கூடாது, ஆதங்கம்னு சொல்லக்கூடாது, ஒரு வெறித்தன்மைன்னு சொல்லணும். அதாவது இல்லைன்னா முடியாது, முக்தி இல்லைன்னா முடியாது, முக்திக்காகவே இந்த பிறவியை நான் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை தான் முமுட்சுத்துவம், மோக்தும் இச்சா அப்படின்னு சொல்லுவோம். வைராக்கியமும் இருக்கணும். இப்போது எத்தனை பேருக்கு முமுட்சுத்துவமும் வைராக்கியமும் இருக்கும்? அப்படின்னா தீவிரம் எஸ்யத்து வித்தியத்தை அப்படின்னு அது வேற சொல்லிட்டா. இருந்தால் ஒண்டி போகாது, ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப வேகபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்க வேண்டும். இது 2மே. அப்படி பார்த்தோன்னா 100 இல்லை, 100ன்னு போட்டால் 99 வந்துடும். 1000ல் 999 வந்து மிஸ் அவுட் ஆகிடும். பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த குவாலிஃபிகேஷன்ஸ்னு எடுத்தோன்னா வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ சங்கராச்சாரியார் பார்த்தார், இது ஏதாவது வே இருக்குமா? எனி வே அவுட்? எஸ், தெர் இஸ் எ வே அவுட். குருவோட கிருபை இருந்ததுன்னா இந்த முமுட்சுத்துவமும் வைராக்கியமும் தீவிரமாக எல்லாட்டையும் அவன் முக்தி பெறிஞ்சிருவான். அதை ஒரு ஸ்லோகத்தில் போடுறார். மந்த மத்தியம வைரோபி வைராக்கியேன சமாதினா பிரசாதேன குரோசேயம் பிரவருத்தா சூயத்தே ஃபலம். I was not prepared to say this shloka at all, but somehow it has come out. I think it is my master's wish, my master's grace upon me, because he knows that this man's vairagya and mumukshutvam is not sufficient. So somehow he has to elevate this fellow. So this shloka has come as a wonderful support. என்ன சொல்கிறது அப்படின்னா, இந்த வைராக்கியம் முமுட்சுத்துவம் எவனுக்கு வந்து ரொம்ப மந்தமாகவும் இருக்குது, மத்தியமாகவும் இருக்குது, மந்தமாகவும் இருக்குது, மலினம் அடைந்திருக்கிறது, தீவிரமே இல்லை. அதாவது நான் காஃபி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இன்றைக்கி ஒரு வைராக்கியத்தோடு இருக்கும்போது மறுநாளே காஃபி சாப்பிட்ருவான். அது ஒரு நாள் நம்ம ஒருத்தன் சொல்லுவானா, பரிகாசத்துக்கு சொல்லுவோம் நம்ம, அப்பா இந்த சிகரெட் குடிக்கிறது விடுறதுலாம் ரொம்ப ஈஸிப்பா, நான் பலமுறை விட்டுருக்கேன் நான் அப்படின்வான். எப்படிப்பா பலமுறை விட முடியும்? ஸோ அதுதான் வந்து அந்த மந்த வைராக்கியமும் மத்தியம வைராக்கியமும் இந்த மாதிரி பலமுறை ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டை விடுறது. அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன வழி அப்படின்னா, குரோஃப் பிரசாதேன, அந்த குரு வந்து அவர் மேலே பிரீத்தி அடைஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், பிரவருத்தா சூயத்தே ஃபலம். சூயத்தே அப்படின்னா அர்த்தம் இட் வில் ப்ரொடியூஸ், பிரசவம். பிரவருத்தா அப்படின்னா பிரகர்ஷேன விருத்தா, அதாவது இன் கோப்பியஸ் அமௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே பேர்னா இந்த ஆகாசத்திலிருந்து மழை வந்து ஒரு விதமான தடை இல்லாமல் கீழே விழுறது பாருங்களேன், அதுதான் அந்த பிரவருத்தத்துக்கு வந்து உண்டான ஊமை. அது மாதிரி அவருடைய கிருபை வந்து பொழியுமா ஒரு மனுஷன் மேலே. அந்த கிருபை வந்து அவனை முக்தி பாதையில் கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துடுவார் சங்கரர். அதுக்கப்புறம் ஹி கோசன்ஸ் வைராக்கியத்தை எப்படி வளர்ச்சிக்கிறது, எப்படி முமுட்சுத்துவத்தை வந்து பிராப்தி பண்ணுறது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு 450 ஸ்லோகத்தில் வர்ணனை. அந்த 450 ஸ்லோகத்தோட வர்ணனையுடைய பிகினிங் எங்கே, குருவோட கிருபை இருந்தால் எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 450 ஸ்லோகம். அப்புறம் வேறு யாராவது படிப்பாங்களா? அது கடைசியாக சொன்னாலும் அது கடைசியாக படிச்சுட்டு புரிஞ்சுப்பாங்க மக்கள். அது முதலே சொல்லிட்ட வச்சு நிறைய பேர் என்ன பண்ணுவோம், இது 20 ஸ்லோகத்துக்கு மாதிரி தாண்டவே மாட்டாங்க. எனிவே, ஸோ முக்தி மூலம் குரு ஆஃப் கிருபா, இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஜஸ்டிஃபைட். இந்த குரு கீதையில் இவ்வாறு கூறப்பட்டிருக்குது. பட் நாம் வந்து குருவோடைய மகிமையை வந்து பாராட்டுறதுக்கோ இல்லை மெச்சறதுக்கோ இல்லை அவரை புகழறதுக்கோ எல்லாம் ஒன்று தான். பட் ஒரு ஆங்கிளில் வி ஆர் நோபடி. அப்போ ஈஸ்வரனே அவனுடைய புகழ நம்ம சகசிரநாமத்தில் புகழ்ந்தால் அவருக்கு எதாவது நல்லதா? அவருக்கு ஒன்றும் ஆப்புறது இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து பட்
அப்படிப்பட்ட குரு ஒருத்தருக்கு கிடைக்கணும், இப்படியான ஒரு குரு எனக்கு எப்போ கிடைப்பான் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எப்போ மனசில் உருவாகுதோ அப்போவே பகவான் வந்து அந்த வழியை அமைச்சிடுறார். பட்டு நம்மளுடைய இன்றைய கூட்டத்துடைய இந்த அவையோடைய முக்கிய கருத்து என்னென்னா, குருவை பற்றிய விமர்சனம் கிடையாது, அந்த பரம்பரையை பற்றி, எவ்வாறு அந்த பரம்பரை அமையப்படுகிறது, அமைய வேண்டும், அமைந்திருக்கிறது, அமையப் போகிறது. அந்த வழி வழியாக குரு, அவனுடைய சிஷ்யன், அதான் பரம்பரா அப்படின்ற சொன்னால் பண்ணால் நான் ட்ரெடிஷன் சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில், பாரம்பரியம்னு நம்ம தமிழில் அது சம்ஸ்கிருதம் வரை மரபுன்னு சொல்லுவோம் தமிழில். மரபுங்கிறது என்ன அப்படின்னா, சம்ஸ்கிருதத்தில் பார்க்கும்போது தான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் வந்து எவ்வளவு உச்சிதமாகவும் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்குன்னு நமக்கு புரியுறது. இந்த பரம்பரா அப்படிங்கிற வார்த்தையில் 2 வார்த்தை அமைஞ்சிருக்கு. முதல்ல ஒரு பரம், அடுத்ததாக பரா. பரம் பரா. இந்த பராங்கிற வார்த்தை வந்து பரதரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பரம்னா சிரேஷ்டமானது, உயர்ந்தது, மாசில்லா தன்மை உடையது, அதான் பரம். பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பரம். பட் அந்த மாசில்லாதது சொன்னாலும் பரதரம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு வார்த்தையும் போடுறது இந்த பரம்பரா வார்த்தை. அதாவது மாசில்லாமல் இருக்கலாம், ஆனால் அது உருவமோடு இருக்கலாமே. ஸோ பரதரம்னு சொல்லும்பொழுது என்னது, பரத்திற்கும் மேலானது. எப்படி பரமே வந்து மாசு இல்லாத இருக்கும்போது பரத்திற்கும் மேலானதில் அப்படி என்ன ஒரு பெரிய குணம் இருக்கும்னு ஒரு கேள்வி வரலாம். பட் இதோடைய ஐடியா என்னென்னா, வழி வழியாக ஒரு வித்யையோ ஒரு என்ன சொல்கிறது, வித்யை தான் சொல்லணும். ஒரு வித்யை வழி வழியாக வரும்பொழுது அந்த வித்யை வந்து வளர செய்யணுமோ தவிர குறைய செய்யக்கூடாது. வேல்யூ எடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாம் வந்து முன்னோர்களிடமிருந்து பெறக்கூடிய ஞானமோ வித்யையோ பரம். அந்த பரம் என்ற வித்யை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து அதை உணர்வு பூர்வமாக அதை அறிந்து அதை அடுத்த வம்சாதிற்கு கொடுக்கறதுக்கு அந்த நிலைமையை நாம் பெறுவது பரதரம். ஸோ பரமும் பரதரமும் கொண்டது தான் பரம்பரை அப்படின்றது நம்ம சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப அழகாக இது அமைஞ்சிருக்கு இந்த வார்த்தை. அதாவது எப்படின்னா, நம்ம பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது என்னென்ன அர்த்தம், கண்மூடித்தனமாக செய்கிறது கிடையாதுன்னு தெரிய வருது நமக்கு. அதை அறிந்து செய்ய வேண்டும், அனுபவம் பெறுவதற்காக செய்ய வேண்டும், அதை அனுபவப்பட்டு அதை மற்றவர்களுக்கு அதே வித்யை நாம் பரிமாற வேண்டும். அப்போ என்ன ஆகுது, அந்த பரம் என்ற வித்யை நாம் வரும்போது அது வித்யாக வரும், நம்மக்கிட்டேருந்து அது போகும்போது அது அனுபவமாக போகும். அதாவது என்னதான் ரசகுல்லாவாக இருந்தாலும் அது ஒரு சித்திரமாக இருந்தால் அதை சாப்பிட முடியாது. அதே போல் என்னதான் வித்தியே இருந்தாலும் நாம் மற்றவங்க கிட்டேருந்து வாங்கும் பொழுது அது ஒரு சித்திரம்தான். அந்த சித்திரத்தை வந்து நாம் உருவம் படுத்தி நம்ம அதுக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி. எப்படி உயிர் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய அந்த தாகத்தாலையும் ஏக்கத்தாலையும் நம்மளுடைய பண்பாலையும் நம்மளுடைய குணத்தாலையும் நம்மளுடைய தவத்தாலையும் தர்ம நெறியாலையும் என்னாகும், அது அப்படியே அந்த சித்திரமானது அப்படியே உருவம் பெற்று இருக்கும். ஆல்ரெடி அதில் உருவம் இருக்குது, அதில் உயிர் இருக்குது. அப்போ நமக்கு அதில் உயிர் இருக்கிறது புலனாகும். அப்போ என்னாகும், அந்த வித்யை பரவித்யை, சித்திரபூ ரூபமாக இருக்கிற பரவித்யை பரதரமாக அது வந்து மாறிவிடுகிறது நம்மால். இது வழி வழியாக வரும்பறதான் அது பரம்பரை. ஸோ பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கோண்டா, அதெல்லாம் கேட்காத, எனக்கு அதெல்லாம் அர்த்தம் தெரியாது, வழி வழியாக வந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லல, அது தப்பு. பரம்பரைங்கிற வார்த்தை நம்ம எப்போ யூஸ் பண்ண முடியும்னா, அதை வந்து அனுபவபூர்வமாக இன்னொருத்தனுக்கு கொடுக்கும் போது தான் அது ஒரு பரம்பரை ஆகிறது. இந்த பரம்பரைன்னு சொல்லும் பொழுது ஆதிகாலம் தட்சிணாமூர்த்தியிலேருந்து ஆரம்பித்தோன்னு சொல்லுங்கள். தட்சிணாமூர்த்தியிலிருந்து தான் நமக்கு முதல் குருவாக திகழ்கிறார். அவரிலிருந்து ஆரம்பித்து இப்போ
இப்போ இன்னிய தினம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரே பரம்பரையில் வந்ததுன்னு நம்ம சொல்ல முடியுமோ? அனைத்தும் ஒரே பரம்பரையிலேயே இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? முடியாது. அது ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த பரம்பரையிலேயே பார்க்கும் பொழுது இவரே கிருஷ்ண பகவானே சொல்கிறார், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகமவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராக மனு இக்ஷ்வாக்வேப்ரு ஏவம் பரம்பரா பிராப்தம். இது மாதிரி 3, 4, 5, 10, 100, 1000 தலைமுறைகள் வந்து 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 காலேன மகதா மகதா காலேன, அதாவது இந்த சமயம் இருக்கே, நேரம் காலம் இருக்கே, ரொம்ப கொடூரமானது. அது அதோடைய முதல் கொடூரம் எப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், அனுபவபூர்வமாக கொடுத்தோன்னா அதை நம்பிக்கையாக அதை மாற்றி அந்த நம்பிக்கை மேலே அவனே சந்தேகப்பட்டு அதையே விட செய்யிடுவான். அதுதான் இந்த காலத்தோட மகிமையாக. மகதா காலேன, அப்படிப்பட்ட அந்த மகதா காலேன இந்த கொடுத்த யோகம் வந்து நஷ்டமாக போயிடுது, அந்த பரம்பரம் லோபமாயிடுது, கையிலிருந்து கீழ் விழுந்துடுது. அந்த பரம்பரையை நான் திரும்பவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நான் இப்போ வந்திருக்கேன்னு கிருஷ்ண பகவான் சொல்கிறார் மகாபாரதத்தில். அப்படி தான் அவர் ஹி செட்டிங் அப் தட் பர்டிகுலர் டயலாக் வித் அர்ஜுனா. நான் ஏன் வந்திருக்கேன், அந்த விட்டு போன பரம்பரையை நான் திரும்ப தொடர்றதுக்காக நானே அந்த அவதார ஈஸ்வரனே அந்த அவதாரம் ரூபம் எடுத்து நான் இப்போ வந்திருக்கேன். ஏன்னா என்னை விட்டால் வேறு யாரும் பண்ண தெரியாது. ஏன்னா யாரை நம்பி பண்ணுறது? இப்போது டிஜிட்டல் டிவைசஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போல்லாம் எல்லாரும் மறந்துட்டா, கொடுத்த அந்த அத்தனை ஞானத்தையும் மறந்துட்டாங்க மக்கள். ஸோ நான் எங்கிட்டேருந்து தானே வந்தது, ஸோ நானே அதை திரும்ப கொடுக்க முடியும், அதை நான் இப்போ உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அர்ஜுனனுக்கு சொல்கிறேன். சயேவாயம் மயாத்தே அத்ய, அத்ய மீன்ஸ் நவ், அதே ஞானத்தை இப்போ நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா தான் ஈஸ்வரனோட விலக்கு அல்ல அப்படிங்கிற தத்துவத்தை அர்ஜுனனுடைய காதில் பூத்துறார். அப்படியும் அவன் கிருஷ்ண பகவானை ஏற்றுக்கல, அது வேறு விஷயம். பட் ஏன்னா நம்ம அந்தளவுக்கு கல் மாதிரி இருக்குது நம்ம மனசும் உள்ளமும் புத்தியும். அது உள்ளுக்குள்ள உடச்சிட்டு போனோம்னா கிருஷ்ண பகவான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டார் கடைசி வரைக்கும். அவன் கடைசி கேட்டுகிட்டே இருக்கான், ஏதோ ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கான். பட் ஃபைனலி ஹி ஆன்சர்ஸ் எவ்ரி கொஸ்டின். அதனால நான் கடைசியாக சொல்கிறாரு அர்ஜுனன், நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா, என்னுடைய மோகம் போயிடுது, போன பிறகு எனக்கு லப்தா, ஐ காட் பேக் மை மெமரி, எனக்கு அந்த ஞானம் மறுபடியும் வந்துடுது எனக்கு அப்படின்னு அவன் கடைசியாக சொல்கிறான். அப்போது கிருஷ்ணருடைய மிஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல். குருவாக அவனுக்கு உபதேசம் சொன்னது சக்ஸஸ்ஃபுல். பட் இப்போ நாம் பார்க்குறது என்ன, வெறும் குருவோடைய உபதேசம் மாத்திரம் இல்லை, குரு சிஷ்யனுக்கு தந்த உபதேசம், அந்த சிஷ்யனோட கதி என்ன ஆச்சு, அங்கே தான் பரம்பரையோடைய லட்சணம் வருது. குருவோடு நிறுத்திட்டோன்னா பரம்பரை கிடையாது. அப்படி பார்க்கும்போது we understand that you cannot have one பரம்பரா. therefore பகவானே ஆரம்பிக்கிற பரம்பரைன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அவர் வழி வழியாக கொடுத்து தவறிய சில பரம்பரைகள்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த பரம்பரையை 4 விதமாக நம்ம வகுத்து நம்ம அறியலாம். ஒன்று ஞான பரம்பரை, பேரை மட்டும் சொல்லிடுறேன், ஞான பரம்பரை. இரண்டாவது வித்யா பரம்பரை, உபாசனா பரம்பரை. மூணாவதாக சொல்லணும்னா தந்திர பரம்பரை, தந்திர பரம்பரை. நாலாவதாக சொல்ல போனால் சமுச்சய பரம்பரை. இந்த 4ம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 வேறு வேறு காலகட்டத்தில் இந்த பரம்பரைகளுடைய உருவாக்கம் அமைகிறது. இப்போ ஒன்று பார்ப்போமே, டைம் இருக்கிற வரைக்கும். 6.25 6:30 6:15. சரி, இப்போது நச்சிகேதன் யமதர்மராஜாவுடைய லோகத்துக்கே போகிறான். போயிட்டு கதவை தட்டுறான், 3 நாள் வரவே இல்லாமல். யமதர்மராஜா அதுக்கப்புறம் ரொம்ப பயந்து போயிட்டு, ஜோ ஒரு பிராமணனை 3 நாள் நான் வெறும் ஒரு உபச்சரணையும் பண்ணாமல் காக்க வச்சிட்டேனே, அந்த பாவம் எனக்கு வந்துருமே அப்படின்னு யமன் பயந்துட்டு, ஏன்னா யமன் தர்மன், அவனுக்கு தெரியும், அதாவது அதித்தியாக வந்தவனை சத்காரம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, அவனுக்கு ஏதாவது உபச்சரணை பண்ணி ஆகணும், பண்ணாமல் 3 நாள் விட்டுட்டோமே அப்படின்றது. அதுவும் நாரதர் தான் ஹெல்ப் பண்ணுறார். ஒரு பர்டிகுலர் டைமில் யமதர்மராஜா லோகத்தில் இருக்க மாட்டார், வேறு இடத்துல வசிப்பார். அந்த நேரமாக நீ யமலோகத்துக்குள்ளே பூந்துக்கோ அப்படின்னு நாரதர் நச்சிகேதன் சொல்ல போய், நச்சிகேதன் கரெக்டாக அந்த சமயம் அவன் லோகத்துக்கு போய் 3 நாள் வெயிட் பண்ண மாதிரி அவங்ககிட்ட 3 வரம் வாங்கிடுறான்.
அப்போ 3 வரம் வாங்கும்பொழுது நச்சிகேதன் சொல்கிறான், ஆச்சரியோ வக்தா குஷலஹ அஸ்ய லப்தா ஆச்சரியோ ஞாதா குஷல அனுசிஷ்டா அப்படின்னு யமதர்மராஜன் சொல்கிறான். அதாவது இந்த ஞானத்தை, என்ன ஞானத்தை கோரி நீ இங்கே யம லோகத்துக்கு வந்திருக்கியோ அந்த ஞானத்தை பற்றி கூறுபவன் இந்த ஆசான்னு சொல்கிறேன், டீச்சரை சொல்கிறோம் இல்லையா, தேசிகன் சொல்லுவோம். தேசிகன்னாலும் டீச்சர் தான். அந்த தேசிகன் இருக்கானே அவன் வந்து ஆச்சரியமானவன். எப்படின்னா அவன் வந்து சும்மா வாயால் பேசுகிறதுக்கு இல்லை, அவனுக்கு வந்து அவன் அத்தனை உண்மையும் அறிந்திருக்கிறான். அந்த அறிந்த விஷயத்தினால அவன் ரொம்ப ஆச்சரியவானாக இருக்கான். சரி, அது வந்து குருவோடைய புகழ்ச்சி. சிஷ்யனோட புகழ்ச்சி என்னென்னா குஷலசிய லப்தா அப்படிங்கிறான். அதாவது ஒரு தானத்தை ஒருத்தன் கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தானத்தை வாங்கிக்கிறதுக்கு ஒரு கை வேணும். கை இல்லைன்னா எப்படி தானத்தை வாங்க முடியும்? வாயில் ஊட்ட முடியும். சரி, வாயில் ஊட்டினா கூட மின்னுறதுக்கு பல்லுகள் தான் வேணும். ஸோ நம்ம கிரகணம் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு அங்கங்கள் தேவை. கிரகணம் இது இல்லைன்னா, கிராகியம் இல்லைன்னா கிரகணம் பண்ண முடியாது. ஸோ குரு கொடுக்குறான் அப்படின்னா சிஷ்யன் அதை வந்து ஏற்றுக்கணும். அது ஏற்றுக்கிற தன்மை இல்லைன்னா அது கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, வீணாக போயிடும். அப்போது யமதர்மராஜன் சொல்கிறான், எனக்கு எப்படிப்பட்ட சிஷ்யன் அமைஞ்சிருக்கான் தெரியுமா? குஷலசிய லப்தா, பர்ஃபெக்ட்லி ஃபிட். என்ன சொன்னாலும் அவனுடைய புத்தியில் பளீர்னு அந்த ஞானம் வரும். அவன் மனசில் ஒரு சஞ்சலமும் கிடையாது, ஒரு கல்மஷமும் கிடையாது. காமத்தால் அவன் மனது தீண்டப்படாதாக இருக்கிறது சொல்கிறார். யமதர்மராஜாவே சொல்கிறார், காமத்தால் நீ தீண்டப்படாதவனாக இருக்கிறாய். அவ்வாறாக இருக்கும் உனக்கு நான் சொல்வது பரிபூர்ணமாக உனக்கு புலனாகும் அப்படிங்கிற ஒரு பிளெஸிங்கோடையே ஆரம்பிக்கிறார். அப்புறம் கோஸ் அஹெட். ஞான பரம்பரையில் இது ஒரு ரிக்குவயர்மெண்ட். டீச்சர் வில் பி எக்ஸால்டட், ரொம்ப உயர்ந்த ரகத்தில் இருப்பார். பட் அந்த உயர்ச்சியை, அந்த உயர் பதவியை தொடுவதற்கு, அடைவதற்கும் அந்த சிஷ்யனும் அதுக்கேற்ற தகுதியை பெற்றவனாக இருப்பான். ஞான பரம்பரையில் இது பார்க்கலாம். ராமகிருஷ்ணர், இப்போ பார்வோம், கலியுகத்துக்கு வருவோம். குருதேவர் ராமகிருஷ்ணர் அப்போ வந்து தட்சிணேஸ்வரத்தில் இருக்கார். நரேந்திரநாத் தத்தா உள்ளுக்குள்ளே வரார். உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஏதோ பாடின்னு இருக்கார், ஏதோ பண்ணிட்டு இருக்கார். அந்த பாட்டெலாம் முடிஞ்சுட்டு எல்லாம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கும்போது அப்படியே பக்கத்தில் மெதுவாக போய் மொஷாய் அப்படின்னா மாஸ்டர், ஐயா அப்படி சொல்லுவோம் தமிழில். மொஷாய், ஹவ் யூ சீன் காட்? நீங்களை கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லை தெரிஞ்சிருக்கிறீங்களா? பார்த்திருக்கிறீர்களா? எக்ஸாக்ட்லி. आपने भगवान के देखे छे, ईश्वर के देखे छे. ஸ்ரீராமகிருஷ்ணா வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். வாழ்க்கையிலேயே நரேந்திரநாத் யாரையும் அது மாதிரி பார்த்ததே கிடையாது. முதல் முறையாக சொல்கிறான், எஸ் ஐ ஹவ் சீன். அந்த வார்த்தையை கேட்டதுக்கே, அதாவது அதுக்கப்புறம் உண்மையா பொய்யாங்கிறது வேற, அது வார்த்தை ஒரு ஆளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சதே அவருக்கு பெரிய ஒரு ஆறுதலாக இருந்தது. அது சொல்லிட்டு குருதேவர் சும்மா இல்லை, நான் உனக்கும் காமிக்க முடியும். நான் வந்து உன்னை பார்க்குறத விட இன்னமும் உணர்வு பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் நான் அந்த பரம்பொருளை காண்கிறேன், தரிசிக்கிறேன். அந்த தரிசனத்தை உனக்கும் அளிக்க முடியும், உன்னாலையும் பெற முடியும், உனக்கு நான் காண்பிக்க முடியும். தேர்ட் லைன் சொல்கிறா பாருங்களேன், அதுதான். அப்போது உனக்கு நான் காண்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அந்த ஸ்டோரியை அங்கேயே நிறுத்திப்போம். ஒரு 1.5 வருஷம் கழித்து இன்னொரு ஸ்டோரி நடக்கிறது அதே காஸ்பலில். ஒரு ஆள் உள்ளே வரான். உள்ளே வந்தப்போ குருதேவர் அவருடைய பாண்டியில் பேசின்னு இருக்கார். ஈஸ்வரன் தான் சத்தான பொருள், மற்றவை எல்லாம் அசத்தான பொருள். ஈஸ்வரரை நாடினால் இந்த உலகம் தந்தன் தானாகவே ஒரு பின்னாடி வரும். அது மாதிரியான பாணியில் சொல்லின்னு இருக்கப்போ, அப்போது அங்கே ஒரு ஆள் சொல்கிறான், ஆமாம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, நீங்கள் அந்த ஈஸ்வரனை பார்த்துருக்கீங்களா? அதே கேள்வி. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்களே ஈஸ்வரன் கடவுள்னு சொல்கிறீங்களே, அந்த கடவுள் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு. அப்போ குருதேவருடைய என்ன பதில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? குருதேவர் என்ன பதில் கொடுத்தார்? நான் பார்த்தான்னா பார்க்காட்டா உனக்கு என்ன? நரேந்திரநாத்துக்கு அப்படி சொன்னார? இதே தான் சொன்னார். நான் பார்த்தான்னா பார்க்கன்னா உனக்கு என்ன?
நீ என்ன செய்யணுமோ அதை நான் உனக்கு சொல்கிறேன், அதை நீ பண்ணு. வாழ்க்கையில் இருக்கிற ஒரே குறிக்கோள் பகவானை அறிவது, அதை நீ செய். நான் அடைஞ்சேன்னு அடையாட்ட உனக்கு என்ன வந்தது? நான் அடைஞ்சா உன்னுடைய குறிக்கோள் மாறப்போகிறதா? நான் அடையலை அப்படின்னு சொன்னால் அதுனாலும் உன் குறிக்கோள் மாறப்போகிறதா? நான் சொல்கிறது பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது தான். அதில் நான் அடைஞ்சான்னு நீ ஏன் கேட்குற? பாருங்க, கேள்வி ஒன்றே ஆனால் பதில் வேற. ஏன் அப்படின்னா பாத்திரம், முன்ன இருந்த பாத்திரம் வேற. சொன்ன பதில கிரகிச்சுக்கிறக்கூடிய புத்தி இருக்கா? நரேந்திரநாத்துக்கு இருந்தது. ஹி வாஸ் ரெடி. ஸோ ஆச்சரியோ வக்தா, சொல்கிறவன் ரொம்ப பெரிய ஆசானா இருக்கான். குஷலசிய லப்தா, அவன் கேட்குற சிஷ்யனும் படு சாமர்த்தியமாக இருக்கான். அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல அந்த ஞான பிரவாகம், அந்த ஞானம் தரங்கம் பண்ணி இட் வில் கம் அஸ் வேவ்ஸ். அலை மேலே அலை. ஒரு அது எப்படி கடல்லிருந்து அந்த அந்த ஷோருக்கு வருமே, கரைக்கு வருமே, மறுபடியும் அந்த அலை அடிச்சுட்டே இருக்கும். அந்த கரை அப்படியே பொறுத்துன எல்லாத்தையும் தாங்கிக்கும், எல்லாத்தையும் வாங்கிக்கும். என்னெல்லாம் கொடுக்குறதோ அந்த கரை வாங்கிக்கும். அந்த சாமர்த்தியம் அந்த கரைக்கு இருக்குது. கரை அசங்கவே அசையாது. அப்படியாக அதே தான் விவேகானந்தரை பற்றி சொல்லும்போது சொல்கிறார். மற்றவர்கள் எல்லாம் எப்படின்னா சின்ன சின்ன குழியில் சேமித்து வச்ச தண்ணிகள். இவன் ஒரு சமுத்திரம். இந்த சமுத்திரத்தில் பல ஆறுகள் நுழைந்தாலும் அந்த சமுத்திரம் சஞ்சலமே அடையாது. அப்படியே நிதானமாக இருக்கும், சாந்தியோடு இருக்கும் அப்படின்னு விவேகானந்தரை பற்றி குருதேவர் ரொம்ப பலவிதத்தில் புகழ்ச்சியாக சொல்கிறார். அவர் சிஷ்யன். அப்படிப்பட்ட சிஷ்யன் கேட்கும்பொழுது குருதேவர் சொல்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. ஒன்றுமே 4 காசுக்கு பிரயோஜனம்லாம் சும்மா தர்க்கத்துக்காக, அதாவது காஃபி டேபிள் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காஃபி முடிஞ்ச உடனே அந்த டிஸ்கஷன் ஓவர். அது மாதிரி அவங்களுக்கு சீரியஸாக இல்லாதவங்களுக்கு நாம் பெருசாக தத்துவத்தை முன் வச்சு அவங்களுக்கு புரிய வைக்கணுன்ற அந்த எஃபர்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஞான பரம்பரையில் பார்க்கும்பொழுது சிஷ்யர்களும் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி உயர்ந்த சிஷ்யர்களுக்கு பகவான் குருதேவர் அவர்கள் பெற்ற குருநாதர் எவ்வாறாக ஞானத்தை பரிசளித்திருக்கிறார்கள் அப்படின்னா, சில பேர் அவர்களை சிஷ்யர்களை தொட்டு, சில பேர்கள் பார்வையிலேயே ஞானத்தை கொடுத்துருக்கார்கள். சில பேருக்கு சேவை செய்வதன் மூலமாக கொடுத்துருக்கார். சசி மகாராஜுக்கு எப்படிப்பட்ட சேவை செஞ்சு தான் பெற்றிருக்கார் அவர். சில பேர் சாநித்தியத்திலேயே சில பேர் பெற்றுவா. இவர் மாணிக்க வாசகர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே குருநாதர்னு சொல்கிற அந்த சிவபெருமானே குருநாதராக அவருடைய சன்னிதானம் தான். அது ஒரு அப்புறம் மரத்தடியில் உட்காந்துருக்காரு. உட்காந்துறத ஒரு கிளிம்ஸ் தான் பார்த்த உடனே என்ன ஆகுது, அவருக்கு அந்த ஞானம் பெற்று விடுகிறார். ஞானம் பெற்ற பிறகு அப்புறம் எங்கே குரு மறைந்து விடுகிறார், பகவான் கடவுள் மறைந்து விடுகிறார் அப்படின்னு ஞான சம்பந்தர் சொல்கிறார். அங்கே என்னென்னா, பார்க்கும் பொழுது அவர் பூத உடலாக இருந்தார். ஞானம் பெற்ற பிறகு அது பூத உடல்னு சொல்ல முடியாது, அதே உடல் தெய்வமாக மாறிவிட்டது. அதனால் அந்த இடத்துல அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப மிஸ்டேக் ஸ்டேட்மெண்ட். அங்கே அவர் மறைந்து விடுகிறார். அவர்னா யார்? நான் பார்த்த அந்த பூத உடல் தரித்த மனிதன் மறைந்து விட்டான், அங்கே நான் கடவுளையே கண்டேன். தட் இஸ் த மீனிங் ஆஃப் இட். அங்கேருந்து மாயாமா போயிட்டா அப்படின்னு சொன்னால், என்னப்பா இது திரும்ப விட்டலாச்சாரியா கதை ஒன்று வந்துடுத்தே. ஏன்னா மாணிக்க வாசகர்கள்லாம் இன்றைக்கி நேற்றுக்கு வந்தவங்க. அவங்க விட்டலாச்சாரியா கதைலாம் சொல்லி நம்மளை அட்ராக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையை தான் அவெல்லாம் சொல்லுவாள். ஆனால் அவள் சொன்ன உண்மையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு இருக்குது. ஸோ ப்ரெசன்ஸ். அப்புறம் அந்த தட்சிணாமூர்த்தி மாதிரியான தெய்வ கடவுள், தெய்வ குருவாக இருக்கிறவங்க சைலன்ஸ்லேயே கொடுப்பான். குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. சித்திரம் வட்டத்தரோர் மூலே விருத்தா சிஷ்யாக குருர்யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. சிஷ்யர்கள்லாம் வயோதியர்களாக இருக்காங்க, குரு சின்ன பையனாக இருக்கான். அவருடைய ப்ரெசன்ஸ்லேயே அவளுக்கு எல்லாம் தத்துவம்லாம் அறிந்து விட்டார்கள். அப்புறம் அதே ஞான பரம்பரையில் பார்க்கும்பொழுது இப்போது சரி தட்சிணாமூர்த்திக்கு கொடுத்தாங்க, அது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ மாடல். அந்த மாடலில் நம்ம லெட்டஸ் கம் டு தி உபனிஷதிக் டைம்ஸ். உபனிஷத் டைம் வரும்பொழுது சத்யகாமா ஜாபாலா இஸ் அ வெரி வெரி குட் இன்ஸ்டன்ஸ். அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சராசரியான ஒரு
ஒரு தாய்க்கு பிறந்தவன் தான். எவ்வளோ சராசரின்னா அவனுக்கு தன் தந்தை யாருன்றது தெரியாது. குருநாதர்கிட்ட பக்கத்தில் போகிறாரு. அந்த இவளை ஜாபாலி அப்படின்ற அவங்க நீ போ அந்த குருகிட்ட கற்றுக்கோ அப்படின்னு அந்த பையனை அனுப்பும்பொழுது இந்த பையன் வரான். வந்துட்டு கௌதமர் அப்படிங்கிற அந்த முனிவர் பக்கத்தில் போயிட்டு எனக்கு வித்தியை பிரம்ம வித்தியை கற்றுக் கொடுன்னு ஏதோ கேட்டிருக்கான். என்ன கேட்டான்னு எனக்கு புரியல. பட் ஏதோ வித்தியை கற்றுக் கொடுன்னு சொன்னப்போ அப்பாவை பற்றி கேட்குறா. உன் அப்பா யாருன்னே தெரியாதே அப்படின்னப்போ, சரி உன் அப்பா யாருன்னு தெரியாத உண்மையை நீ வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் பேர்னா அது சீக்ரெட்டாக வைக்காமல் ஓப்பனாக சொல்கிறியே, அதுலேருந்தே தெரியறது நீ நல்லா சரித்திரம் படித்தவன். அது அணுகும் முறையிலேயே அந்த சரித்திரத்தை அவங்க எடை போட்டுடுறாங்க. நீ நல்ல சரித்திரமானதாக தான் இருப்ப, உன்னை நான் ஏற்றுக்கிறேன்ட்டு இமீடியட்டாக எடுத்துன்றார். ஏற்றுன்ற பிறகு என்ன பண்ணுறாருன்னா, சரி வீட்டாக வச்சு போகிறான்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு அமிச்சிட்டார். ஒரு 400 பசுமாட்டை கொடுத்து, இந்த பசுமாட்டை நீ 1000 நீ பண்ணி திரும்பி கொண்டு வான்னு. இது உபநிஷத்தில் அப்படியே கரெக்டாக வருறது. பட் இந்த சத்யகாம ஜாபாவில் இப்போ நம்ம 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 மடத்துலேயே பலர் ஜாயின் பண்ணுவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக போயிட்டு அவங்களுக்கு ஷோரூம்லேயும் புக் ஸ்டால்லையும் டெஸ்பேட்ச்லேயும் உட்கார விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் ஜாபாலுக்கும் அதே மாதிரி ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. நீ போயிட்டு கோஷாலா, அது பேசிக்கலி கோஷாலா பார்க்குறது தான். காட்டுக்கு தான் எல்லாமே காடு தான். அங்கே கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிட்டு 400 5000 பண்ணிட்டு 1000 பண்ணிட்டு வான்னா அவன் போனால் குரு சொன்னது, குரு பார்த்தீங்களா மந்திர மூலம் குரோர் வாக்கியம் யார் சொல்லி கொடுத்துருக்கா இந்த பையனுக்கு. ஆனால் அவனுடைய சித்தம் அவ்வளோ கலங்கமற்றதாக இருந்தது. அவன் குரு சொன்னதை அப்படியே தன் வாழ்க்கையில் ஒரு கேள்வியும் மனசில் எழும்பாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். பண்ணிவிட்டு அவன் பார்க்குறான், அங்கே ஒரு எருது இருந்தது, அங்கே ஒரு அக்னி, அன்னப்பறவை, அப்புறம் மத்கு அப்படிங்கிற ஒரு பேர்ட், டைவர் பேர்ட் அப்படின்னு சொல்லுவான் இங்கிலீஷில். தமிழில் என்ன சொல்லுவான்னு தெரில. இந்த 4ம் அவனுக்கு அந்த பிரம்ம தத்துவம் என்ன அப்படிங்கிறத விளக்குறது. அதாவது இந்த இயற்கையே குருவோட சாநித்தியம் இல்லாமலே இது வரைக்கும் என்ன பண்ணோம், நாம இதுக்கு முன்னாடி பார்த்தது குருவோடைய என்னெல்லாம் இருக்குது, அவருடைய டச்சு, அவருடைய பார்வை, அவருடைய சேவை, அவருடைய சாநித்தியம், அவருடைய மௌனம். பட் அதில் குருன்னு ஒருத்தர் இருக்கார், உருவம் பெற்று இருக்கிறார். இப்போ இந்த ஜாபால கேஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இல்லை, இயற்கை தான் அவனுக்கு குருவாயிடுது. எல்லாமே அந்த பிரம்ம தத்துவத்தை இவருக்கு விளக்குகிறார். ஜாபாலி சத்யகாமா என்ன பண்ணுறான், அவனுக்கு கவுண்ட் பண்ணி பார்க்குறான். கவுண்ட் கூட பண்ணலை, அந்த மாடுகளே சொல்கிறது, உன்னை 1000 ஆன பிறகு நீ குருவை போய் பார்க்கலாம் சொன்னீங்களே, இப்போ நாங்கள்லாம் 1000 ஆயிட்டோம், என்னை அழைச்சிட்டு போ அப்படின்னு. இது உபநிஷத்தில் சொல்கிறத நான் திரும்பி சொல்கிறேன். நீங்கள் நம்பல அது உங்கள் விஷயம். அது நாம் வேதத்தில் சொன்னதை நம்ம மறுக்கிறது கிடையாது. ஸோ உபநிஷத்தில் சொன்னால் நாங்கள் ஆயிட்டோம், நவ் யூ டேக் மீ லீடர்ஸ் டு தி ஆஷ்ரமானு. ஓ அப்படிங்களா, சரி நம்ம போகலாம் அப்படின்ட்டு திரும்பி வந்த அப்புறம் அந்த கௌதமர் ஜாபால சத்யகாமா முகத்தை பார்த்துட்டு, என்னடா இவ்வளோ தேஜஸாக இருக்குது, யாரும் உனக்கு இந்த பிரம்ம வித்தியை சொல்லி கொடுத்தான்னு. அப்புறம் சொல்கிறான், இந்த மாதிரி 4 விதமான வாயு, அக்னி, ஆதித்ய, பிராணாங்கிறோடைய ஸ்வரூபத்தில் இருக்கிற இந்த 4 எருதும், அக்னி, அதுக்கப்புறம் அன்னப்பறவை, அப்புறம் இந்த டைவர் பேர்ட், இந்த 4 எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொன்ன உடனே அப்போ சொல்கிறான், கரெக்டு, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுது, இப்போ உனக்கு சொல்லிக் கொடுக்குறது எதுவுமே இல்லைன்னு. அப்புறம் சத்யகாமா சொல்கிறான், இல்லை, நான் இயற்கைக்கிட்டேருந்து பெற்ற அந்த ஞானம் செல்லா காசு பெற்ற மாதிரி, அதை உயிருள்ள உணர்வு உள்ள அதை அனுபவித்த என்னை போன்ற ஒரு மனிதனிடமிருந்து நான் அதை மறுபடியும் பெற வேண்டும். அங்கே பாருங்களேன், அந்த டீச்சருக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் பாருங்கள். Why is it that the teacher is so highly respected? He is fully knowledgeable. அத்தனை வித்தியும் கற்றுட்டான். பட் இல்லை, எப்படி கிருஷ்ண பகவான் அவருடைய குரு பேர் என்ன, சாந்தீபனிட்ட போனால் உனக்கு என்னப்பா சொல்லிக் கொடுக்குறதுன்னு இல்லை, மனித ரூபத்தில் இருக்கிறவர் தான் குருவாக அமைய முடியும். நானே இந்த பద్ధதியை, இந்த பாரம்பரியத்தை நான் அணுகலை அப்படின்னா, ஃபாலோ பண்ணலைன்னா எனக்கு பின்னாடி வரவா என்ன பண்ணுவா, எல்லாம் பைபாஸ் பண்ணுவாங்க. அதனால் அவரும் இந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி இவன் ட்ரெடிஷனுக்காக இல்லை, இவன் சொல்கிறான், நாலேஜ் இஃப் இட் கம்ஸ் ஃப்ரம் த ரைட் பர்சன், அப்போ தான் அத்தாரிட்டி இருக்கும். ஏன்னா இவன் சப்போஸ் இவனுக்கு ஒரு சிஷ்யன் வரான்னு வச்சுக்கோங்க,
குரு சொல்கிறாடே உனக்கு எல்லாமே கிடச்சிருத்துறாருன்னா சரிப்பா டாட்டா பை பை அப்படின்ட்டு அவன் வந்துட்டான். அப்போ என்ன குருதட்சணை கொடுக்க வேண்டாம், ஏன்னா இயற்கையிலேருந்து எல்லாத்தையும் கற்றுன்ட்டானே. இப்போ இவனுக்கு ஒரு சிஷ்ய பரம்பரை வருதுன்னு வச்சுக்கோங்க. சிஷ்யன் கேட்க வேணா மாட்டாங்களா உங்கள் குரு யாருன்னு? அவன் எருதுன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எப்படி நம்பினீங்கன்னு கேட்பான் அவன். இப்போ எருதுலாம் சொன்னால் நீங்கள் நம்பிடுவீங்களா? அக்னி சொன்னால் நம்பிடுவீங்களா? ஸோ தி அத்தாரிட்டி யூ டோன்ட் கெட், யூ கெட் த எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லிஃபை ஆகாது, ஆனால் நீங்கள் சொல்கிறத இன்னொருத்தன் ஏற்றுக்கணும்னு இல்லை. ஸோ அந்த அத்தாரிட்டியை வாங்கிறதுக்காக குருதேவா உங்கள்கிட்டேருந்து அதே ஞானத்தை நான் மறுபடியும் உங்களிடமிருந்தே நான் பெற, நான் உங்கள் ஆசிரமவாசியாக 15 வருஷம் இருக்கார், 12 வருஷம் இருக்கார், இருந்து அந்த ஞானத்தை மறுபடியும் பெற்று அந்த அந்த வழியை அவர் வகுக்கிறார். அவருடைய பையன்னா சிஷ்யன் உபகோசல கமலாயனா. இதெல்லாம் இது உபனிஷத்துக்கு டைமில் பல பேர் இருந்திருப்பா, ஏதோ 1 2ன்னு நமக்கு சாம்பிள் கிடைக்கிறது. அந்த உபகோசல கமலாயனன் அவருடைய கதியும் அதே கதி தான். அவனும் 12 வருஷம் வெயிட் பண்ணான். ஏன்னா தன்னுடைய குரு என்ன பண்ணார், காட்டுக்கு அமிச்சிட்டாரு. காட்டில் எத்தனை வருஷம் இருந்திருப்பான்? 12 வருஷம் இருந்திருப்பான். அது 400 1000 ஆகணும்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சிரமம் பண்ணணும், எத்தனை இறந்துருக்கும், எத்தனை அது 1000 வர வரைக்கும் அதை பண்ணியிருக்கணும் இல்லையா? பரிபாலனை பண்ணி கொண்டுனா 12 வருஷம் ஆயிருக்கும். அந்த 12 வருஷம் தன்னுடைய சிஷ்யனையும் வெயிட் பண்ண விட்டார். அதாவது நான் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருகன்ற மாதிரி என்னமோ தெரியல. பட் அவர் இதில் என்ன தெரிய வருதுன்னா, அந்த உபகோசல கமலாயனும் குருவில் சேவா நிஷ்டை. குருவுக்கு சேவை பண்ணுறது குரு கீதையிலே சொல்லியிருக்கு, ரொம்ப ரொம்ப கடினமானது. ஏன்னா பகவான் நான் பண்ணுற தப்பெல்லாம் மன்னிச்சிருவாராம். குரு கீதையில் என்ன சொல்கிறதுன்னா, ஆனால் குரு ருஷ்டமாயிட்டாருன்னா அந்த 3 பகவானும் உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரா யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. குரு உன் மேலே பிரீத்தி அடையலைன்னா, உன் மேலே ருஷ்டமாயிட்டாருன்னா, உன் மேலே கோவப்பட்டாருன்னா, உன் மேலே ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் வந்துடுத்துன்னா 3 யாரும் பண்ண முடியாது. அதனால் குருவோட மனசு கஷ்டப்படாமல் இருக்கணும், அவருக்கு நோகம் அடிக்கக்கூடாது. அவர் மனசு நோகாது. ஆனால் நோகப்படுறவங்க நம்மளோட அஜ்ஞானத்துடைய எந்த அளவுக்கு குழியில் இருக்கோம் நமக்கு தெரியாதே. நாம் ஏதாவது சொல்லி வைப்போம், ஏதாவது செஞ்சு வைப்போம். ஸோ அவருக்கு எந்த விதமான மனசில் கஷ்டமும் வரக்கூடாது, உடம்பு நிலையும் கஷ்டம் வரக்கூடாதுன்ற அந்த சேவையில் அவன் ஆழ்ந்து இருக்கும்பொழுது தான் அவனுக்கு அவனுடைய முழுமையாக அவர் மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அது ஒரு தவம். தவம் என்றால் என்ன? அது ஒரு அக்னி ஜுவாலை. அந்த அக்னி ஜுவாலையில் நம்ம உள்ளே இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட சம்ஸ்காரங்கள் அத்தனையும் பொசுங்கிடும். அதுக்கு தான் அந்த குரு சேவைங்கிறதையே நியமிச்சிருக்காங்க. குருக்கு சேவை பண்ணுறதுல என்ன ஆகுதுன்னா அது ஒரு தவம். அந்த தவத்தில் நம்மளுடைய கஷ்டங்கள் பின்ன கெட்ட எண்ணங்கள் எல்லாம் பொசுங்கிடும். அவர் நிற்கவே விட மாட்டார். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கிருப்பை நம்மளை தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையா நம்ம கிருஷ்ண பகவான் அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு. பிரணிபாத்தேன அவர் கால் நமஸ்காரம் பண்ணு, பரிப்பிரஷ்னேன அவர்கிட்ட கேள்வி கேளு, அப்புறம் சேவையாங்கிற அவருக்கு சேவை பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது ஞானினக தத்துவதர்ஷினக அந்த தத்துவத்தை அறிந்த ஞானிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஞானம் உனக்கு அன்பளிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்கிறார். இது ஞான பரம்பரை. பத்மபாதாச்சார் அதுக்கப்புறம் கீழே வச்சுக்கோங்க. சங்கரர் நிலையில் ஆதிசங்கரர் போது பத்மபாதாச்சாரிய அதே மாதிரி தான். அவர் குரு சேவையில் அந்த நிஷ்டையிலிருந்து அவர் ஒரு நாள் கூட மனசு கலைஞ்சதே கிடையாது. எப்படி அப்படின்னா தெரியும் நமக்கு, அந்த ஒரு கதை நம்ம சொல்லுவோம். அப்படியே படமடமடன்னு அந்த தண்ணி மேலே ஓடி போனாராம். என்னென்னா அவருடைய இப்போ கமண்டலமும் ஏதோ விட்டுட்டு வந்துட்டாங்க. யாருக்கு நியமித்தாங்களோ அவங்க விட்டுட்டு வந்துட்டாங்க. நீ கொண்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னா பத்மபாதான்னு சொன்னால் அப்படியே ஓடி கொடுத்தான். என் கால் வைக்கிற இடம்லாம் தாமரை மலர்ந்து தான். அது தாமரை அதுவாக மலரில் குருவோட கிருப்பை. குருவோட கிருப்பை தான் அந்த தாமரையாக தண்ணியில் அவனை தாங்கி இந்த கரையில் அந்த கரை கொண்டு சேர்த்து தான். இதை ஓமையப்படுத்தி சொல்லணும்னா இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அவர் பவசங்கர தேசிக மேயச்சரணம் அப்படின்னு பகவான் சங்கரரை பற்றி தோட்டகாஷ்டகம் எழுதினார். ஸோ இவருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். இவர் என்ன பண்ணார்னா, இவர் அந்த சம்பிரதாயம் அத்வைத்த சம்பிரதாயத்தை முழுமையாக ஏற்படுத்தினார். கோவர்தன மடம் பத்மபாதாச்சாரியா தான் ஆரம்பித்தார். அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பரம்பரை வழி வழியாக வருகிறது. த கண்டினியூவேஷன் இஸ் தேர். ஆதிசங்கராச்சாரியார், பத்மபாதாச்சாரியார், அதுக்கப்புறம் பல ஆச்சாரியார்கள் அந்த கோவர்தன மடத்தில் வி கெட் த சீரீஸ் ஆஃப் லிங்க்ஸ். அதே போல் தான் நான் ராமகிருஷ்ண மடத்துலையும் சொல்லுவேன். பட் பத்மபாதாச்சாரியார் மூலமாக சொல்லி ராமகிருஷ்ணத்துக்கும் சொல்கிறதுக்கு போது நம்ம தோத்தாபுரி அதே மாதிரி தான் பூரி சம்பிரதாயத்தில் அவர் தீட்சை பெற்றதுனால அவரும் சங்கராச்சாரியருடைய
டைரக்ட் கனெக்ஷன். அவர்கிட்ட ராமகிருஷ்ணர், ஸ்ரீராமகிருஷ்ணர்லேருந்து விவேகானந்தர், விவேகானந்தர்லேருந்து நம்ம எல்லோரும் போய்ட்டுருக்கிறோம். ஸோ அப்படி போகும்போது எங்கேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குரு சிஷ்ய சம்பிரதாயம் பரம்பரை வளர்ந்திருக்கிறது. இப்போது பிரகலாதன், துருவன், நச்சிகேதன், இவா 3 பேர் எடுத்தோம் வச்சுக்கோங்களேன். குஷலசிய லப்தா இவங்கள்லாம் ரொம்ப உயர்ந்த ரகமான சிஷ்யர்கள். ஆனால் அவர்கள் அந்த சம்பிரதாயமும் பரம்பரையத்தை கிரியேட் பண்ணாங்களா? அவங்க பண்ணலை. அவங்க ஒண்டியாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டாங்க. பட் இது மாதிரி ஒண்டியாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் இங்கே தான் நம்ம பார்க்கணும். நம்ம நாயன்மார்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாயன்மார்களை நம்ம குருமார்கள்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். ஆனால் அவங்க சிஷ்யர்கள் யார்? அவங்க பரம்பரையை கிரியேட் பண்ணலையே. அப்போ தான் இந்த ஞான பரம்பரையிலிருந்து நாம் வித்யா பரம்பரை, உபாசன பரம்பரை அப்படிங்கிற ஒரு 2வது ரகமான பாரம்பரியத்துக்குள்ளே நம்ம நுழையிறோம். இதில் எப்படி அப்படின்னா, ஒருத்தர் தன்னுடைய குருவிடம் இருந்தோ பகவானிடம் இருந்தோ எப்படியோ, இப்போ ரமண மகர்ஷி குருன்னு யாரும் சொல்ல முடியாது. அவர்கிட்ட போய் யாரையாவது தீட்சை கொடுன்னா, நானே யார்ட்டேருந்து வாங்கலை, நான் உனக்கு எப்படிப்பா கொடுப்பேன்ற பாணியில் நீ யார் கேட்குறா அப்படின்ட்டு அவர் திசை திருப்பி விட்டுருவார். அவர் யார்கிட்டேருந்து தீட்சையும் வாங்கலை, யாருக்கு தீட்சையும் கொடுக்கல அவர். ஸோ இப்படியாக நாயன்மார்களும் அதே மாதிரி தான். யார்கிட்டையும் தீட்சை வாங்கினதில்லை, யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. இப்போ ஞான சம்பந்தர் யார்கிட்டையும் தீட்சை வாங்கியிருப்பா? பகவான்கிட்டேருந்து தான் வாங்கினார். இப்போ நாவுக்கரசர் யார்கிட்டேருந்து வாங்கினார்? பகவான்கிட்டேருந்து தான் வாங்கினார். இது மாதிரி பகவான்கிட்டேருந்து வாங்கி சொல்லி பட் பகவான்கிட்டேருந்து வாங்கினாங்கன்னு எப்படி அவங்க அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சந்தேகமின்றி சொல்ல முடியறத வாழல? நம்பிக்கை. நம்பிக்கையின் ஆதாரத்தில் சொல்கிறேன், எனக்கு பகவானே கொடுத்துருக்கார், பகவானே எனக்கு குருவாக வந்திருக்கார். யோக சூத்திரத்தில் சொல்கிறது பகவான் தான் எல்லாருக்கும் மூல குருவாக இருக்கார் அப்படின்னு. ஈஸ்வர பிரணிதானாத்வா, அந்த ஈஸ்வரன் எப்படி பண்ணால் ஒரு விதமான கிளேஷமும் இல்லாதவன், ஒரு விதமான கல்மஷமும் இல்லாதவன் சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, சஹா பூர்வேஷாமப்பி குருஹு காலேன அனவச்சேதாத்து. அவர் குருவிற்கெல்லாம் குருவாக விளங்குகிறார் அந்த ஈஸ்வரன். அவருக்கு கால நியமங்களின் தடைகள் எதுவுமே இல்லை. அப்படின்னா அர்த்தம்னா, அப்பவும் இருக்கிறார், இப்பவும் இந்த நேரத்திலையும் யாராவது பகவானை குருவாக நோக்கி நாம் அணுகினோம்னா அவர் குருவாகவே திகழ்வார். அப்படியாக இந்த நாயன்மார்கள்லாம் அமைஞ்சிருக்காங்க. இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை அனைவரும் ஓதுங்க அப்படின்னு பொதுவாக எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இப்போ நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அதில் உள்ளடங்கி இருக்கிற மந்திரத்தை அந்த வாழ்கைன்னு சொல்லும்போதுன்னு அர்த்தம், இவன் அதுக்கு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு நாம யார்? வாழ்கைன்னு சொல்லும்போது நமக்குள்ளே இருக்கிற துஷ்ட சக்தி நீங்கி அந்த ஈஸ்வர சக்தி வளர, இந்த மந்திரத்தை கொண்டு அந்த ஈஸ்வர சக்தி, தெய்வ சக்தி நம்ம வளர்கிறதுக்காக வாழ்க அப்படின்ற அந்த மொழி அமைந்திருக்கிறது, வார்த்தைகள் அமைந்திருக்கிறது. ஸோ இது வித்யா பரம்பரை. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஸ்வாமித்திரரும் இந்த நாயன்மார்கள் மாதிரி இந்த நாட்டுக்கு, இந்த தெய்வ இந்த பூமிக்கு, பாரத தேசத்துக்கு மெயினாக, ஏன்னா இங்கே தான் மக்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க. பல இடங்களில் நம்பிக்கை குறைவாக இருக்குது. இங்கே தான் நம்பிக்கை ஆதாரமாக இருக்காங்க மக்களுக்கு. அதுதான் விவேகானந்தர் சொல்கிறாரு, நம்பிக்கையின்றி பலவர்கள் நாத்திகர்களாக இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு வாட்டி நான் அவங்கள வலுக்கட்டாமல் இங்கே இப்படி இழுத்தேங்கன்னா அவங்க நாத்திகர்கள்லேருந்து ஆத்திகர்களாக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ஆதாரம். இந்த பூமியோடைய என்ன சொல்கிறது, கந்தமே அதுதான். இந்த பூமியில் வசிக்கிறவங்களுக்கு அதுதான் அண்டர் கரண்ட். அதனால் சும்மா நாத்திகர்கள்னு சொல்கிறவங்களும் பேருக்கு தான் சொல்கிறாங்களோ தவிர அவங்களுடைய உள்ளுணர்வு எல்லாமே ஆத்திகம் இருக்கிறது அப்படின்றத விவேகானந்தரே சொல்கிறார். அதில் முழு நம்பிக்கை வைக்கலாம் நாம். அப்படியா இருக்கும்போது அந்த நாயன்மார்கள் போன்ற அவர்கள் நான் குரு, என்னை வழிபடு என்று சொல்லாமல் அந்த ஈஸ்வரன் தான்ப்பா குரு, அவரை நாம் எல்லாரும் வழிபடுவோம் அப்படிங்கிற அந்த உபாசனை முறையை அவர்கள் வழிவகுத்திருக்காள். விஸ்வாமித்திரரும் அதே மாதிரி தான். அந்த காயத்ரி மந்திரம், சவித்ரு மந்திரம் அப்படின்ற காயத்ரி சந்தஸில் அமைச்சு, அதனால தான் விஸ்வாமித்திரனாக அப்புறம் தான் மாறினார். அவர் அனைவருக்கும் நண்பன், இந்த உலகத்துக்கே நண்பன், இந்த ஜகத்துக்கே நண்பன், மித்ரன் நண்பன் அப்படின்ற பேர் எப்போ கிடச்சிதுன்னா இந்த காயத்ரி மந்திரத்தை, சவித்ரு மந்திரத்தை அப்புறம் என்ன சொன்னாங்களே, இவங்க தான் சொல்லலாம், அவங்க தான் சொல்லலாம், யார் வேணாலும் அந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். அதுக்கு காலமும் கிடையாது, நேரமும் கிடையாது, அதுக்கு குவாலிஃபிகேஷனும் கிடையாது, தகுதிகளும் எதுவுமே தேவையில்லை, யார் வேணாலும். அதனால தான் விஸ்வத்துக்கே ஒரு மித்திரனாக மாறினாராம். இதுக்கு விதியே கிடையாது இந்த மந்திரத்துக்கு. ஸோ அப்படியாக அந்த உபாசனை பரம்பரா அப்படிங்கிறத நாம்
நம்ம பார்க்கலாம். நம்ம இப்பவும் இருக்குது, ஞான பரம்பரையும் இப்போ இருக்குது, அதோடு சேர்ந்து உபாசன பரம்பரையும் வருகிறது. மூன்றாவதாக தந்திர பரம்பரை. சீக்கிரம் முடிச்சுடுறேன். இப்போது மாடர்ன் டீச்சர்ஸ் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள்லாம் குருவுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். பட் அந்த குருவுடைய வாழ்க்கையில் பார்த்தோன்னா பல ஷார்ட் கம்மிங்ஸ் இருக்கும். நான் எப்படா இந்த மனுஷனை நான் என் குருவாக ஏற்றுப்பேன்? டீச்சர்லாம் குருவாக நம்ம சொல்ல முடியுமா? குரு பிரம்மா குரு நம்ம கிளாஸுக்கு சொல்கிறோம், டீச்சர்லாம் குரு, அந்த குருவுக்கு நீ மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இப்போவும் நம்ம சின்ன வயசில் பசங்களை சொல்லி வளர்க்குறோம். அந்த பையன் கேட்குறான், இந்த டீச்சருக்கு நீ மரியாதை கொடுக்கணுங்கிறியே, அவன் மரியாதை அற்றவனாக இருக்கணும், அவன் அப்படி மரியாதை கொடுப்பேன். நல்ல கேள்வி தான் அது. அதனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற பந்தங்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டகாலமாக இருக்குது இப்போல்லாம். இப்போ அதனால் நடத்துனா ரொம்ப கமர்ஷியலாக போகிறது, அது வேறு விஷயம், அதெல்லாம் போக விருப்பப்படலை. பட் இந்த சமயத்தில் தான் தந்திர பரம்பரை அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு பரம்பரை, புதுசில் முன்னவே இருந்தது. அதை நாம் கண்டு கொள்கிறோம். அதாவது எப்படின்னா, முன்னே இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா, இதை நான் அறிந்தவனாக நீ என்னை கருத வேண்டாம், நான் சொல்கிற உண்மையை நான் அறிந்தவனாக நீ கருத வேண்டாம், எனக்கு இதை சொல்வதற்கு அருகதை இருக்கிறதா இல்லை என்று நீ ஆராய வேண்டாம், ஆனால் இது உண்மை, நாம் இருவரும் சென்று அதை அடைவோம். நம்ம 2 பேருக்கும் இதுதான் இலக்கு அப்படிங்கிறது அந்த தந்திரம்ன்றனா செயல்முறை. அந்த செயல்முறையில் நாம் கவனம் செலுத்தணுமோ தவிர, நாம் நீ மேலானவன், நான் சின்னவன், நான் உனக்கு அடிப்படைஞ்சவன், நீ என்னோட உயர்ந்தவன் அப்படிங்கிற அந்த ஏற்றத்தாழ்வை அகற்றிவிட்டு செயல்முறையில் ஈடுபட வேண்டும். அப்போ செயல்முறையில் ஈடுபடும் போது நமக்கு பிரச்சனை வரும். நீ சொல்லி நான் எது கேட்கணும், நீ சொல்லி கேட்கணுங்கிற அந்த இடத்துல அப்போ தான் யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்க மாதிரி சஹா பூர்வேஷாம் அப்படி குருஹு, அந்த ஈஸ்வரனை பற்றி சொல்லும்போது கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறார் கீதையில், அந்த ஈஸ்வரன் யார் எல்லாருக்கும் குருவாக இருக்கிறானோ அவன் அனைத்து உயிரினங்களின் இருதயத்திலே அவன் வசிக்கிறான் அப்படின்றத கருத்தை மனசில் கொண்டு, என் முன்னாடியில் இருந்திருக்கிற டீச்சர் யாராக இருந்தாலும் சரி, அவர் சயின்ஸ் எடுக்கலாம், ஜாகிரஃபி எடுக்கலாம், ஹிஸ்ட்ரி எடுக்கலாம், யார் இருந்தாலும் சரி, அவர் எடுக்கிறவன் அவன் மனதிலையும் அந்த ஈஸ்வரன் தான் உட்காந்துன்னு எனக்கு பாடம் எடுக்கிறான் அப்படின்ற பக்தியையும் ஸ்ரத்தையையும் நான் செலுத்தினால் என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் என்னன்னா, அந்த ஈஸ்வரன் என் உள்ளியும் இருக்கான் இல்லையா, அதே குருவடித்தில் இருக்கிறவன் என் உள்ளத்துலையும் இருக்கான். இவன் தூங்கின்னு இருக்கான் இப்போ. ஸோ இவனை எழுப்பதற்காக நான் வெளியில் இருக்கிறவனை ஊன்றுகோலாக எடுத்துக்கிறேன். ஸோ த டீச்சர் அவுட் சைட் பிகம்ஸ் அ சப்போர்ட். ஹீ இஸ் நாட் ஹெல்பிங் யூ, யூ ஆர் ஹெல்பிங் யுவர் செல்ஃப், பட் யூ நீட் அ சப்போர்ட். நம்ம முகம் தெரியணுன்னா நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி ஏதோ ஒன்று வேணும். கண்ணாடியில் ஒரு மாற்றம், அது கண்ணாடி என்ன வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன வந்தது, அது சில்வரில் பண்ணால் என்ன, மெர்க்குரியில் பண்ணால் என்ன, எதில் பண்ணால் நம்ம தண்ணியாக இருந்தால் என்ன, எப்படி வந்தானே, எனக்கு என் முகம் தெரிஞ்சால் போதும் இல்லையா? ஸோ அப்படியாக அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய அந்த குவாலிஃபிகேஷனை நம்ம அறியாமல் அவர் உள்ளத்திலையும் அந்த இறைவன் உறங்கி இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஸ்ரத்தையோடு அவரை நம்ம அணுகும் பொழுது நம் உள்ளத்தில் உறங்கி இருக்கும் குரு ரூபமாக இருக்கிற அந்த ஈஸ்வரன் விழுத்து எழுகிறான். அடடா, இவன் வெளியில் இருக்கிறவனுக்கே இவ்வளோ கவனம் செலுத்துகிறானே, அவன் பக்கத்திலேயே இருக்கிற எனக்கு கண்டிப்பாக கவனம் செலுத்துவான். யூ see, it is a conversation we are having with our own self. நமக்குள்ளே இருக்கிற இவனும் பண்ணுற தென் ஹீ வில் ஸ்டார்ட். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லையோ ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட்லையோ படிக்கும்போது என்ன இருந்ததுன்னா, ஒரு குறுகின காலம் தான் ஒரு டீச்சர்லாம், அதுக்கப்புறம் யார் வர போகிறானா நம்மளே நம்ம பார்த்துக்கணும். ரோட்டில் போகிறவங்களாம் பக்கத்தில் இருக்க போகிறோம்னா டீச்சர் இஸ் நாட் கோயிங் டு கம் வித் அஸ் ஆல்வேஸ். ஸோ நமக்குள்ளே இருக்கிற அந்த குருநாதரை we have to wake him up. அவனை தூங்கிறதுலேருந்து அது வெளியில் அவரை அந்த தூக்கத்தை துயலை விளக்க வேண்டும் என்றால் அதுக்கு பெஸ்ட் டூல் என்னென்னா வெளியில் இருக்கிற டீச்சர். அதனால்தான் அந்த குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு சொல்கிறது, அந்த குருவின் குருவாக குரு ரூபத்தில் இருக்கிற அந்த ஆசான் அவன் உள்ளத்திலேயே அதே பிரம்மனும் அதே ஈஸ்வரனும் அதே நாராயணனும் வசிக்கிறான் குரு ரூபத்திலேங்கிற அந்த மனப்பான்மை. இதில் என்ன ஆகுதுன்னா, செயல்முறையில் தான் நாம் அந்த பரம்பரையை கொண்டு வருமோ தவிர இதில் இல்லை. அது பேர் என்ன, நாட் இன் த டியூ ரெஸ்பெக்ட். அடுத்ததாக சமுச்சயம் என்றால் ஞானம்னு பார்க்காம, தந்திரம்னு பார்க்காம, வித்யைன்னு பார்க்காம, எல்லாவற்றையும் சேவை என்கிற ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளே அதை உள்ளே தாக்கி எது நமக்கு தேவையோ அதை கொண்டு அதை மேன்மையாக கொண்டு சமுச்சய பரம்பரை. இவர் சொல்வார், நம்ம விவேகானந்தர் சொல்வார்,
ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன். ஏன் அப்படின்னா அதில் குறிக்கோள் என்ன? நம்ம உள்ளே இருக்கிற அந்த உள்ளே உறங்கி இருக்கும் அந்த தெய்வத்தன்மையை வெளிப்படுத்துவது தான் நம் வாழ்க்கையின் குறிக்கோள். அதை சொல்லிட்டு இதை எப்படி நம்ம அடையிறது அப்படின்னா, வேலை மூலமாகவோ, கர்மம், வழிபாடு மூலமாகவோ, வர்ஷிப், மன ஒழுக்கம், கான்சன்ட்ரேஷன், அல்லது தத்துவ ஆலோசனை, டிஸ்கிரிமினேஷன், ஃபிலாசபி, அத்வைத்திக் ஃபிலாசபி ஆர் வாட் எவர், இது ஏதாவதையோ 1 2 3 அனைத்தையும் எடுத்து கிச்சடி வேணாலும் பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு, பட் இதை இதில் இருக்கிற சக்தியை நீ கொண்டு வந்து யூ ஹாவ் டு பிகம் ஃப்ரீ. எல்லா தர்மங்களும் சொல்வது இது ஒண்டி தான். இதை நாம் பின்பற்றி இதிலிருந்து, இந்த பந்தத்திலிருந்து நாம் விடுபடுவது தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளாக இருக்கிறது. மற்றபடி இந்த கோட்பாடுகள், கொள்கைகள், சடங்குகள், நூல்கள், ஆலயங்கள் இதெல்லாம் வடிவங்களே, மியர் வடிவங்களே. இந்த வடிவத்தை நாம் யூஸ் பண்ணினோன்னா நல்லது, யூஸ் பண்ணலாட்டா நமக்கு இல்லை. அப்படியாக 4 விதமாக ஞானம், வித்யை, தந்திரம், சமுச்சய பரம்பரா என்ற வகையிலே இந்த பாரத தேசத்திலே இந்த 4ம் நாம் கடைபிடிப்பதற்கு நல்ல ஒரு வழியும் தெரிகிறது, நல்ல ஒரு அமைப்பும் இருக்கிறது. இது வெளிநாட்டில் நம்ம இதை ஃபாலோ பண்ண முடியாது. டீச்சரில் ஹாய் அப்படின்வான், ஹாய் ஜோசப்னா இவன் ஹாய் ஜார்ஜ் அப்படின்னு சொல்லுவான். 2 பேரும் ஹாய் ஹைன்னு சொல்லிட்டு எல்லாம் லோவாக இருப்பாங்க. சொல்கிறது தான் ஹாய் ஹாய், பட் எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே லோ. ஸோ தட் கல்ச்சர் வில் நாட் கோ வித் அவர் சாயில். ஸோ வித் திஸ் we are so gifted that in the சமுச்சய பரம்பரா, அவர் ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் நம்மளுடைய தெய்வசக்தி மிகுந்த தூய மூவர் நாம் அனைவரையும் நல்வழியிலே கொண்டு செல்கிறார். அவர் திருப்பாதங்களிலேயே அவர் நம்மளை கொண்டு சேர்ப்பார் என்று அவர்களை பிரார்த்தித்து இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.